வெல்கம் டு அவர் ஈஸி மேக்ஸ் கோல்டு ஃபிஷ் சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோன்னா, ரியல் அனாலிசிஸில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது நியூ டாபிக். ஸோ இதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். இந்த டாப்பிக்கில் இந்த கொஸ்டினில் வந்துட்டு இன்னும் எல்லா கான்செப்ட்டுமே மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிளை வச்சு வர்ற எல்லா கான்செப்ட்டுமே இதில் மோஸ்ட்லி கவர் ஆகிருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெட் எஃப் ஃப்ரம் q ஸ்கொயர் டு q ஸ்கொயர் பி கிவன் பை f of x, y equal to x plus y, xy then அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of x, yன்னு. இப்போ கீழே இருக்கிற 4 கண்டிஷனில் எது சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, f is not differentiable அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க அட் 0,0ல். ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்ன, x plus y, xyன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷன் எல்லா பாலினாமியல் ஃபங்க்ஷனும் நமக்கு எல்லா பாயிண்ட்லேயுமே டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். அப்போ இங்கே நாட்டுன்னு கொடுத்ததுனால அப்போ இந்த ஆன்சர் நமக்கு வராது, இது ராங்குன்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the derivative of f is invertible except on the set x, y belongs to r squared x equal to y. டெரிவேட்டிவ் f is invertibleனு கொடுத்துருக்காங்க. அது x equal to y இருக்கிறப்ப தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயுமே இன்வெர்டபிள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்வெர்டபிள்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கண்டுபிடிப்போம்னா, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இன்வெர்டபிள்னு சொல்லிடலாம். அப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் இருக்கிறத யூனும் செகண்ட் இருக்கிறத வீனும் வச்சுட்டோன்னா நமக்கு என்ன ஃபார்முலா வரும்னா, டோ யூ பை டோ எக்ஸ் டோ வி பை டோ எக்ஸ் டிவைடட் கீழே டோ யூ பை டோ ஒய் டோ வி பை டோ ஒய். இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ நம்ம இதில் போட்டோன்னா ஃபஸ்ட்டு யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்திருக்குன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1ன்னு வரும். அதுக்கடுத்து வியை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒய்ன்னு கிடைக்கும். அடுத்து யூவை ஒய்யை பொறுத்து பண்ணோன்னா அகெயின் நமக்கு என்ன தான் கிடைக்குன்னா 1ன்னு கிடைக்கும். வியை ஒய்யை பொறுத்து பண்ணோன்னா எக்ஸுன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன வந்திருக்குன்னா ஈக்குவல் டு எக்ஸு மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் எப்போ மட்டும் இது ஈக்குவல் டு 0 இருக்கும், எக்ஸும் ஒய்யும் எக்ஸும் ஒய் ஈக்குவலாக இருக்கிறப்ப மட்டும் 0 இருக்கும். மற்றபடி இது நாட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ நம்ம இதை என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இன்வெர்டபிள்னு சொல்லிடலாம். எக்ஸப்டட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், அது அவங்களே அந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு இது கரெக்ட் ஆன்சர் தான். ஆப்ஷன் 2 நமக்கு கரெக்டு, ஆப்ஷன் 1 தான் ராங்கு. அடுத்து இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் 1 நமக்கு ராங்கு, ஆப்ஷன் 2 கரெக்டு. அப்போ நமக்கு எந்த ஆப்ஷன் வர சான்ஸ் இருக்குது, ஆப்ஷன் சி தான் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆப்ஷனை வச்சு பார்க்குறப்ப நம்ம இது தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இருந்தாலும் கொடுத்துருக்குற எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுவோம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஈச் பாயிண்ட் இன் ஆர் ஸ்கொயர் அண்டர் எஃப் ஹாஸ் அட்மோஸ்ட் 2 எலமெண்ட். நமக்கு இன்வர்ஸ் இமேஜ்னா என்ன, க்யூ ஸ்கொயர்லேருந்து இன்வர்ஸ் கோடமைன்னு பார்ப்போம். இந்த க்யூ ஸ்கொயர்லேருந்து க்யூ ஸ்கொயருக்கு போகுது. இங்கே நம்ம இங்கே எப்படி பேராக தானே கிடைக்கும் நமக்கு எலமெண்ட்ஸ், ஏன்னா க்யூ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 2 பேர் எக்ஸ், ஒய்ன்னு 2 பேர் எடுத்தோன்னா அங்கே ஒரு எக்ஸ், ஒய்ன்னு அங்கே ஒரு பேர் கிடைக்கும். அப்போ நமக்கு அட்மோஸ்ட் எத்தனை எலமெண்ட் கிடச்சிருக்கும், 2 எலமெண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம இதை என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, நம்ம அப்போ இந்த கண்டிஷன் என்ன சொல்லிடலாம்னா ட்ரூன்னு சொல்லிடலாம். ஸோ நமக்கு செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டு தான். செகண்டு கரெக்டு, தேர்டும் கரெக்டு தான். ஸோ நமக்கு ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டு. அடுத்து ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் ஏன் ராங்கு, ஏன் வராது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். எஃப் இஸ் சப்ஜெக்டிவ்னு கொடுத்துறாங்க. சப்ஜெக்டிவ்னா என்ன, ஆன் டூன்னு அர்த்தம். எஃப் ஆன் டூனா இங்கே என்ன நமக்கு கோடமையில் க்யூ ஸ்கொயர்டில் இருக்குது. க்யூ ஸ்கொயர்லேருந்து க்யூ ஸ்கொயர்டுக்கே மேப் ஆகிருக்கும். இங்கே ஒரு க்யூ ஸ்கொயர்னு ஒரு இங்கே ஒரு நம்பர் க்யூ ஸ்கொயர்டு எடுத்தோன்னா, அதாவது ரேஷனல் நம்பர் எடுத்தோன்னா அங்கேயும் ரேஷனல் நம்பரே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம க்யூ ஸ்கொயர்டுக்கு பதிலாக க்யூ ஸ்கொயர்டுங்கிறது என்ன, ரேஷனல் கோஎஃபிஷியன்ட், ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நான் ரேஷனல் நம்பரை வச்சு ஒரு இது எழுதிக்கிறேன், ஒரு ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். இது ஒரு என்ன ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் வச்சு வர்ற ஒரு பாலினாமியல். இப்போ நான் இதுக்கு ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் ஜென்ரல் ஃபார்ம் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் க்யூன்னு ஒரு ஜென்ரலாக ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஏன்னா க்யூ ஸ்கொயர்னால எனக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுக்கு நான் ரூட்டு கண்டுபிடிச்சா அது ரேஷனல் ரூட்டாக தான் இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை. அது இர்ரேஷனல் ரூட்டாகவும் வரலாம், ஏன் காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக கூட வரலாம். ஸோ நான் என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, சப்ஜெக்டிவ் கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரேஷனல் எடுத்தால் அங்கே ரேஷனலுக்கே வரும் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷனும் ராங்கு தான். இப்போ ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் ராங்கு, செகண்டும் தேர்டு மட்டும் தான் கரெக்டு. நமக்கு ஆப்ஷன் சி தான் அப்போ கரெக்ட் ஆன்சர்.